தூத்துக்குடியில் உள்ள திமுக மாவட்ட அலுவலகத்தில் கருணாநிதியின் சிலையை மூடாமல் திமுகவினர் தேர்தல் விதிமீறலில் ஈடுபட்டுள்ள அந்த காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் முத்துமோகன். வணக்கம் முத்துமோகன், செய்தி குறித்தான முழு விவரங்களை வழங்கலாம். வணக்கம் சாரா. தூத்துக்குடியில் திமுகவினர் தொடர்ந்து தேர்தல் விதிமுறைகளை மீறி வருகின்றனர். இந்நிலையில் தூத்துக்குடியில் திமுக மாவட்ட அலுவலகம் முன்பு தேர்தல் விதிமுறைகளை மீறி திமுக முன்னாள் முதல்வர் கருணாநிதியின் சிலை அலங்கரித்து வைக்கப்பட்டுள்ளது. இந்த சிலைக்கு மாலை அணிவித்து நேற்று கனிமொழி பிரச்சாரத்தை துவங்கியுள்ளார். தமிழகத்தில் வருகிற ஏப்ரல் 19ஆம் தேதி ஒரே கட்டமாக பாராளுமன்ற தேர்தல் நடைபெறவுள்ளது. இதைத் தொடர்ந்து கடந்த 16ஆம் தேதி மாலை 3 மணி முதல் தேர்தல் நடத்தை விதிகள் அமலில் வந்ததாக தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. இதைத் தொடர்ந்து தூத்துக்குடி மாநகரில் பல்வேறு பகுதிகளில் அரசியல் கட்சிகளின் சுவர் விளம்பரங்கள், சுவரொட்டிகள், டிஜிட்டல் போர்டுகள் ஆகியவை ஆற்றப்பட்டன. மேலும் மாவட்ட தேர்தல் அதிகாரி அரசியல் கட்சி தொடர்புடைய தலைவர்களின் சிலைகளை துணிகளால் மூடி வைக்க வேண்டும் என உத்தரவு பிறப்பித்திருந்தார். ஆனால் தூத்துக்குடி எட்டயபுரம் சாலையில் கலைஞர் அரங்கத்தில், திமுக சொந்தமான கலைஞர் அரங்கத்தில் திமுக மாவட்ட அலுவலகம் செயல்பட்டு வருகிறது. இந்த கலைஞர் அரங்கத்துக்கு வெளியே எட்டயபுரம் சாலையில் பொதுமக்கள் பார்க்கும்படி திமுக தலைவர் கருணாநிதியின் சிலை உள்ளது. இந்த சிலை தற்போது தேர்தல் விதிமுறையில் மீறி மூடப்படாமல் அலங்கரித்து வைக்கப்பட்டுள்ளது. இந்த சிலைக்கு நேற்று மாலை அணிவித்து தேர்தல் விதிமுறையில் மீறி வேட்பாளர் கனிமொழி பிரச்சாரத்தை துவக்கியுள்ளார். எனவே உடனடியாக தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள மாவட்ட தேர்தல் அதிகாரி மற்றும் தேர்தல் அலுவலர்கள் இந்த கருணாநிதியின் சிலையை உடனடியாக மூட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது பொதுமக்களின் கோரிக்கை உள்ளது. சாரா, தூத்துக்குடியில் திமுகவினர் தேர்தல் விதிமீறலில் ஈடுபட்டுள்ளனர். கூடுதல் விவரங்கள் வழங்கியமைக்கு நன்றி முத்துமோகன்.